தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: சத்தியத்திற்கு செவிகொடு. இன்றைய தேவ மனுஷன் பிலிப்பு. மண்ணில் பிறந்தது அறியப்படவில்லை, விண்ணில் சென்றது கிபி 58ஆம் ஆண்டு. ஊர் பெத்சாய்தா, நாடு கலிலேயா, தரிசன பூமி சிசரியா. கிரேக்க மொழி பேசும் விதவிகளின் அன்றாட உணவு தேவைகளை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேர்களில் ஒருவரே பிலிப்பு. கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்ந்து கிறிஸ்துவையே தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டவர் இவர். பிலிப்பு என்ற கிரேக்க பதத்திற்கு குதிரைகளை நேசிப்பவன் என்பது பொருளாகும். பிலிப்பு கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர். இவர் கிரேக்க நாட்டிலோ அல்லது எகிப்திலோ பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானின் உடன் பணியாளராக ஊழியம் செய்தார். எருசலேமின் சபைக்கு மிகுந்த உபத்திரவம் வந்தபோது அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற அனைவரும் பல தேசங்களுக்கு சிதறிப்போனார்கள். அந்த இக்கட்டான வேளையில் பிலிப்பு மிகுந்த வைராக்கியத்துடனும் துணிச்சலுடனும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார். அசுத்த ஆவிகளை விரட்டினார். அநேக நோயாளிகளை குணமாக்கினார். சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதற்கு காரணமானார். கர்த்தருடைய தூதன் ஒரு நாள் இவருக்கு தரிசனமானார். நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. இதுவே அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. உடனே கீழ்ப்படிந்து தன் பயணத்தை தொடர்ந்தார். தன் பயணத்திலே எத்தியோப்பியா மந்திரியை சந்தித்தார். அவரை இரட்சிப்பின் பாதையில் நடத்தி ஞான ஸ்நானமும் கொடுத்தார். இதனால் எத்தியோப்பியா நாடெங்கும் கிறிஸ்துவின் செய்தி பரவியது. பவுல் அப்போஸ்தலரின் மிஷனரி பயணங்களுக்கு முன்பதாகவே மத்திய தரைக்கடல் பகுதிகளில் ஊராக சுற்றி நற்செய்தி அறிவித்த பெருமை இவரை சாரும். பல ஊழியர்களை உபசரிக்கும் உன்னத குணநலன்களையும் பெற்றிருந்தார். யூதரல்லாத புறஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த இவர் லீதியா என்ற இடத்தில் பேராயராக பொறுப்பேற்று தன் வாழ்நாள் இறுதி வரை ஆண்டவரின் பணிகளை அயராமல் செய்து முடித்தார். அன்பரே, ஆண்டவரின் சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படியும் மனநிலை உங்களுக்கு உண்டா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. விசுவாச வாழ்க்கை என்பது ஆண்டவரை பயன்படுத்தும் வாழ்க்கையாகும் என்கிறார் ஹான்ட்லி மோல்.